போக்குவரத்து விதிகளை மீறுவோரின் ஓட்டுநர் உரிமம் 6 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் என்று போக்குவரத்து ஆணையரகம் அறிவித்துள்ளது. சாலை விபத்துக்கள் அதிகம் நடைபெறுவதால் சாலை விதிகளை கடுமையாக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் மற்றும் போக்குவரத்து துறை செயலர் ஆகியோர் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டனர். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி போக்குவரத்து அமைச்சரின் தலைமையில் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தலைமைச் செயலர், உள்துறை செயலர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்வது என முடிவு செய்யப்பட்டது. அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, சிவப்பு விளக்கு சிக்னலை மீறுவது, அதிக பாரம் ஏற்றுவது மற்றும் சரக்கு வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றுவது, செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது, ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமங்களை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ரத்து செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் மேற்கண்ட குற்றங்களில் ஈடுபடுவோரின் ஓட்டுநர் உரிமத்தை 6 மாத காலத்திற்கு ரத்து செய்ய வேண்டுமென போக்குவரத்து ஆணையரகம் அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மேலும் வாகனம் ஓட்டும் போது அசல் ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.